வணக்கம் நண்பர்களே. விஜயலட்சுமி அதாவது சீமான் அவர்களை குறித்து பாலியல் குற்றச்சாட்டுகளை மிக பகிரங்கமாக சில வீடியோக்கள், அது எத்தனை தூரம் உண்மையான வீடியோக்கள் என்பது நமக்கு தெரியாது. அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய வேண்டியது காவல்துறையினுடைய நீதித்துறையினுடைய பொறுப்பு. நாம் சொல்ல வருவது, அவர் வெளியிடும் வீடியோக்கள் ஆடியோக்கள் எல்லாம் வெளியிட்டு சீமான், நாம் தமிழர் கட்சி வரைக்கும் சீமானை குறித்து ரொம்ப வெளிப்படையாக பேசி வருகிறார். சில வார்த்தைகளை நாம் குறிப்பிட இயலாது, அப்படியெல்லாம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தார். இப்போது அதை மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்தவில்லை, ஆனால் கடுமையான விமர்சனம் வைக்கிறார். அவரை பற்றி பேசினால் நமக்கு ஒரு பெயர் கிடைக்கும்ன்றதுக்காக நான் சொல்லலை. எனக்கு இதில் இருக்க ஒரு சின்ன ஆய்வு. இதை அவர் எப்போதுமே உறவு சொல்லி கூப்பிட்றவர் சீமான், அதனால் அண்ணன் சொல்லிக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் நான் சொல்ல போகிற இந்த இதை ஒரு ஆய்வு பார்வையோடு பாருங்கள். இந்த சாபம் கொடுக்கறது, வயிறு தெரிஞ்சு சாபம் விடுறது அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சப்ஜெக்ட். அது கிட்டத்தட்ட ஒரு அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு என்ன ஏதுங்கிறது அது சப்ஜெக்ட் வேறு. ஒருவேளை அந்த ஆய்வுகளில் ஒரு வரி குறிப்பிடுவார்கள், ஒருவருடைய உணர்வுகள் அவர்களுடைய அலை நீளங்களோடு, என்ன அலைகளோடு சேர்ந்து, அந்த அலை நீளம் என்று சொல்ல வேவ் லெங்த், அந்த வேவ் லெங்த்தில் இன்னொருத்தரை பாதிக்கும், ஏற்கனவே அந்த உணர்வுகள் ஒன்று இருந்தால் அது பாதிக்கும் என்று ஆய்வுகள் தான். நான் ஒரு பிளைன் லாங்குவேஜ்லாம் சொல்கிறேன். அப்படி ஒருவேளை ஜெயலட்சுமியுடைய சாபங்களும் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த உணர்வுகளும், அந்த ஒரு வயிற்றெரிச்சலான, நான் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேனே என்ற வயிற்றெரிச்சலான உணர்வுகளும் சீமானை தொடர்கிறதோ என்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. இது சீமானுடைய தம்பிகள் என்று சொல்பவர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எதிர்வினையை வேறு விதமாக கடுமையாக ஆற்றுவார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் சொல்லிக் கொள்கிறேன், எனக்கு அதில் முழுமையான நம்பிக்கை வரவில்லை. ஆனால் இன்று இந்த பதிவு நான் 13/2/2025 வரைக்கும் விஜயலட்சுமியுடைய ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. அதில் அவர் சொன்னது தான், என்னுடைய சாபம் உன்னை சும்மா விடாது, நீ இன்னும் தோற்றுக்கொண்டே இருப்பாய். அது சொன்ன விதம் இருக்குது பார்த்தீங்களா. உடனே ஒரு சீமான் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கையை அப்படி ஒரு மாதிரி வச்சுருந்தேன். எப்போ கேட்பார், ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அதை மாதிரி அவங்க தம்பிகளும் பேசுகிற ஒரு உடல் மொழி, அது என்னென்னு தெரியல எனக்கு. அப்படி ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரல. அந்த பொண்ணு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. உண்மை இருக்கோ இல்லையோ, நீங்கள் நேரடியாக எதிர்கொண்டால் உங்களுடைய வளமையான எதிர்காலத்திற்கும் நல்லாயிருக்கும், அரசியல் எதிர்காலத்திற்கும். சீமானை சாபங்கள் துரத்துக்கிறதா, உண்மையிலேயே துரத்துக்கிறதா தெரியவில்லை, பார்க்கட்டும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.